ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தோட்டத்தில் நல்ல அழகாக மழை பெய்யுது. அதே மாதிரி நிறைய பழங்களும் பழுத்திருக்கு. அதையும் அறுவடை பண்ணோம். என் தோட்டத்தில் அழகழகான பூக்களும் பூத்திருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன் டூர் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோட்டத்தில் என்னோட யார் இருக்கா பாருங்க, சிம்பு தான். பயங்கர சேட்டை அவனுக்கு. நான் பேஷன் ஃப்ரூட் மரத்துலேருந்து நிறைய பழங்கள் பறித்தேன். அதே மாதிரி ஒரு வாழைத்தாரம் அறுவடை பண்ணி வச்சுருக்குறோம். பேஷன் ஃப்ரூட் ரொம்ப சத்து மிகுந்தது. இதில் மெயினாக விட்டாமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. இதில் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு டாக்டர் வீட்டுக்கு வந்தாச்சு. சிம்பா பாருங்கள் எப்படி அவரை வெல்கம் பண்ணுது அப்படின்ட்டு. இனி லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஓபிக்கு அவர் கிளம்புவார். இன்றைக்கி நான் ஆஃப், அதனால தான் தோட்டத்தை எல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருக்கேன். தோட்ட வேலைன்னா எங்களை மாதிரியே சிம்புக்கு ரொம்ப பிடிக்கும். இது காந்தாரி மிளகு. காந்தாரி மிளகு என் தோட்டத்தில் நிறைய அங்கங்கே தானாகவே முளைச்சி வரும். இது வாழைப்பூ, அதுவும் ரொம்ப சத்து மிகுந்தது. நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சங்கு புஷ்பம். சங்கு புஷ்பத்தில் டீ பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. என் தோட்டத்தில் அது தானாகவே முளைச்சி பூத்துருக்குங்க. இது கூவக்கிழங்கு செடியில் பூ வேற வச்சுருக்கு. நான் ஆல்ரெடி கூவக்கிழங்கு செடி எப்போ நடணும், எப்போ அதை அறுவடை பண்ணணும், அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு லாங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு செவ்வாழை கொலை தள்ளி இருக்குது. நாங்கள் எங்கள் ஊரில் செந்துலுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கும். இதெல்லாம் மரவள்ளி கிழங்கெல்லாம் நிறைய நட்டு வச்சுருக்குறோம். இந்த தோட்டத்தில் சேம்பு கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கூவக்கிழங்கு எல்லாமே நாங்கள் நட்டு வச்சுருக்குறோம். என்னோட ஃப்ளவர் கார்டனில் இன்றைக்கி நிறைய பூக்கள் இருக்குது. குறிப்பாக ரோஜாவில் நிறைய பூக்கள் இருக்குது. ரோஜா செடியில் கொத்து கொத்தாக பூ பூத்துருக்கு. லேசாக மழை வேற கொட்டுதா. என் தோட்டத்தை பார்க்குறதுக்கே அப்படி சூப்பராக இருக்குங்க. ரோஸ் கேரிங் டிப்ஸ் எல்லாம் நான் நிறைய லாங் வீடியோஸில் போட்டிருப்பேன் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய சேம்பு கிழங்கு செடி. அதில் பூ வந்திருக்கு. சேம்பு கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் பொட்டாசியம், மெக்னீஷியம் சத்து நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கிழங்குல நிறைய ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்குது. நீங்கள் அன்றாட இந்த உணவில் சேர்த்துக்கலாம். இந்த கிழங்குல கிரிப்டோசாந்தின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் பொருள் இருக்குது. அது கேன்சரை கூட தடுக்குமாங்க. ஆனால் இந்த கிழங்கை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். இந்த சேம்போட இலை, அதே மாதிரி அதோட தண்டு எல்லாமே சமைச்சு சாப்பிடலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.